ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்ட் கேரளா வரைக்கும் ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருந்தார். அவர் இன்டீரியர் டிசைனராக இருக்கார். கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக போயிருந்தார். சரி 2 நாள் இது கேப் இருக்குது சொல்லிட்டு நானுமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் தருமபுரிக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். பெங்களூர்லேருந்து தருமபுரி புது பஸ் ஸ்டாப்புக்கு. பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளே இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த நம்ம தருமபுரி அப்படிங்கிற இதுக்கு பக்கம் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆட்டோ பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ இருந்துச்சு. அதில் பாதி பேரை பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரங்க ஸ்கேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா 20 ருபீஸ் ஆகும், எந்த டவுன் பஸ்ஸுமே அங்கே போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக தருமபுரி டு சேலம் போகிற பஸ்ஸு, பெங்களூர் டு சேலம் போகிற பஸ் எல்லாமே போயிட்டு தான் இருந்துச்சு. எப்படின்னு பார்த்திங்கன்னா 4 ரோட்ஸ் போய் ஜிஹெச் பாரதிபுரம் அது மேலெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 7 ருபீஸ் மட்டும்தான் ஸ்பேரு. ஆனால் நிறைய வயசானவங்க தெரியாதவங்கள அப்படியெல்லாம் சொல்லி 20 ருபீஸ்க்கு ஆட்டோவில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க நிறைய பேரவே. நான் பார்த்திங்கன்னா நான் வந்த பஸ்ஸு வந்து உடனே கிளம்பாது, ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தருமபுரி டு சேலம் போகிற பஸ்ஸில் ஒன்றில் வந்து வெள்ளக்கல்ல இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். வெள்ளக்கல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் எங்கள் ஊர். அப்படி நான் பஸ் மாதிரி ஏறிக்கிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி வீட்டுக்கு போனால் அம்மாட்ட காட்டலாம், அவங்க எல்லாம் இதை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ட்ஸில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பட் முன்னே இருந்த அளவுக்கு அவ்வளோ டிராஃபிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நகர கூட முடியாது, அந்த கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா ஒதுங்க கூட முடியாது. இப்படி பஸ் எல்லாம் வளையும் போது ரொம்பவே இதாக இருக்கும். பட் அந்தளவுக்கு இப்போ டிராஃபிக் எதுவுமே இல்லை, நல்லாவே